வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு கிராமத்தில் அதிகமான ஏராளமான பசுக்கள் இருந்திருக்கு. அது வந்து எப்போவுமே அது பக்கத்தில் உள்ள காட்டுக்குள்ளே போயிட்டு மேய்ஞ்சிட்டு வர்றது தான் வழக்கம். அந்த பசுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து காலையில் காட்டுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான இறைகள்லாம் வந்துட்டு புட்கள்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்ப மாலை நேரத்தில் நான் அந்த கிராமத்துக்கே வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த காட்டில் வந்துட்டு ஒரு பொல்லாத சிங்கம் வந்து அலைஞ்சிட்டு இருக்கும். அது வந்துட்டு யாரடா நம்ம அடித்து இரையாக்கிக்குவோம் அப்படின்னு அது தேடிகிட்டே இருக்கும். ஒரு மாடாக தனித்தனியாக வந்துட்டு பசு வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை அடித்து கொன்று அதை சாப்பிட்ரும். அதுவே அந்த சிங்கத்துக்கு டெய்லி பழக்கமாயிருக்கு. இதனால் நம்ம என்ன செய்கிறதுனே அந்த பசுக்களுக்கு தெரியாமல் தனித்தனியாக மேயிற பசுக்களை வந்துட்டு அந்த சிங்கம் அடித்து கொன்று சாப்பிட்டு பலியாகிட்டே இருந்திருக்கு சிங்கத்துக்கு ஒரு பசுவுமே. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பசுக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம இந்த சிங்கத்தை பண்ணணும், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும், இல்லாட்டி நம்ம இருக்க எல்லா பசுக்களும் நம்ம சிங்கத்தோட வாய்க்கு வந்து இரையாயிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு புத்திசாலி ஒரு பசு இருக்குது. அதில் அந்த பசு சொல்லுது, நண்பர்களே நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம தனித்தனியாக மேய்வதனால தான் சிங்கம் நம்ம அடித்து கொண்டு சாப்பிட்றது. அதனால் நாம் ஒரே இடத்துல இனிமேல் வந்து ஒற்றுமையாக ஒரே கூட்டமாக மேய்வோம். அப்போதைக்கு நம்மளால் ஒருத்தங்களாக பிடிக்க முடியாது, அதனால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் எல்லா பசுக்களும் அது ஒரு நல்ல ஐடியா தான், அதை வந்து நம்ம செய்வோம், பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பசுக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக ஒன்றா மேய தொடங்கியிருக்கு. அதனால் அந்த சிங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா அவங்க மேயிற இடத்துக்கே வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு சிங்கம் எல்லா பசுக்களும் சேர்ந்து அந்த சிங்கத்தை தாக்கிடுவாங்க அப்படின்னு அந்த சிங்கத்துக்கு பயம். அதனால் அந்த சிங்கம் வந்துட்டு பசுக்கள் மேயிற இடத்து பக்கமே அந்த திசை பக்கமே வர்றதில்ல. அதனால் எல்லா பசுக்கள் வந்து அதுக்கப்புறம் நல்லபடியாக மேய்ஞ்சிட்டு வீடு திரும்பியிருக்காங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்ந்து செயல்பட்டோன்னா எப்போவுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு துளி தான், ஒரு மழை துளிகள் தான் வந்துட்டு ஒரு குளமாக குட்டையாகவும் ஆறாகவும் மாறுது. அது வந்து ஒரே டைமில் வந்துட்டு மழையாகவும் ஆறாகவும் மாறுறது கிடையாது. ஒரு சின்ன சின்ன துளிகள், மழை துளிகள் தான் வந்து நமக்கு ஆறாகவும் கடலாகவும் மாறுது. அதே போல் தான் நம்ம தனி மனிதர்களாக வந்துட்டு ஒரு செயலில் ஈடுபடுறதை விட்டுட்டு நம்ம அதிகமாக எல்லாரோடையும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுக்களாக வந்துட்டு நம்ம அந்த செயலில் ஈடுபட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். நமக்கு ஒருவர் வந்து தவறுதலாக வந்துட்டு ஏதாவது செயல் செஞ்சுட்டாலும் மற்றவங்க வந்து அதை தாங்கி பிடிக்கிற அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதனால் எல்லாருமே ஒன்று கூடி நம்ம செயல்பட்டோன்னா நமக்கு கடினமான எதிர்ப்புகளை நம்ம எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும். நம்ம ஒன்று கூடி நம்ம செயல்படுறதுனால நம்ம பொருளாதாரத்தை, நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தை கூட நம்மளால் உயர்த்த முடியும். எனவே ஒன்று கூடி வாழணும்.